ரோஹினியோட மாமான்னு சொல்லிட்டு காசுக்காக நடிக்க வர்றவர் முத்துக்கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்க ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரோஹினியோட மாமா வெளியூர்ல இருந்து வரப்போறாருன்னு வீட்டுல இருக்க எல்லாரையும் அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்க அவங்க மாமா வரப்போறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா சுத்திட்டு இருக்காங்க விஜயா. இதெல்லாம் பார்த்து பொறுமையில இருந்து போன அண்ணாமலை உண்மையிலேயே ரோஹினியோட மாமா வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. பயந்து போற ரோஹினி நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துருவாரு மாமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியாம ரோஹினி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அந்த ஆள் வந்துருவாரா இல்ல காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருவாரா அப்படி சொல்லி கேள்வி கேட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு வந்துமே மீனாவை வேலை வாங்குறத விஜயா குறைக்கவே இல்லை. என்னதான் தொடர்ச்சியா பாட்டி வந்து விஜயாவை திட்டிக்கிட்டே இருந்தாலும் விஜயா வந்து அவங்க வேலையை திரும்ப காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பாட்டி இல்லாத டைம்ல எல்லாம் மீனாவை அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லி வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பாட்டி விஜயா கிட்ட உனக்கு வந்திருக்க மருமகள் எல்லாம் பரவாயில்ல, ஒரு பொண்ணு பார்லர் வச்சிருக்கு இன்னொரு பொண்ணு பூக்கடை வச்சிருக்கு, எனக்கு வந்து ஒரே மருமகளும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல நம்ம வீட்டுக்கு போயலாம்னு சொல்லி ரவிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ரோஹினி தப்பிக்கிறது எல்லாமே ரோஹினியோட மாமான்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண வரவர் கையில தான் இருக்கு. அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதை வீட்டுல இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ முத்து கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே முத்து வந்து ரோஹினியை டவுட்டா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. பணக்கார பொண்ணுன்னு சொல்லி ரோஹினி ஏமாத்ததோ அப்படிங்கிற டவுட் முத்துக்கு முன்ன இருந்தே இருக்கு. அது போக முத்து சவாரிக்காக நிறைய இடத்துக்கு போறவரு. மேபி அவருக்கு கூட ரோஹினி மாமான்னு சொல்லிட்டு வரவரை தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் முத்துக்கு தெரிஞ்சவரா இருந்தாருன்னா ரோஹினிக்கு இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முத்து வந்து ரோஹினி அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. அடுத்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்து ரோஹினி பத்தின உண்மையை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் முத்து கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.